ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் வந்து இன்னைக்கு அவர் வந்து நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்க வராருல. அப்போ காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. விஜய் அப்படியே பயங்கரமா செஃப் மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டு சிக்கன்லாம் போட்டு செமையாக சமைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னோடனே இப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை பாஸ், நம்ம சமைச்சு நம்மளே சாப்பிட்டா அப்படி தான் தெரியும், அடுத்தவங்க சாப்பிட்டு தான் சொல்லணும், அதனால தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொன்னாங்கன்னே விஜய் அப்போ நீ கையை கட்டணுன்னே காவேரி கையை நீட்டவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கையை இழுத்து வச்சு அதில் வந்து அவர் வந்து கையில் வந்து சிக்கன் வச்சு கொடுக்குறாரு. அப்போ உடனே ஐயோ பாஸ் சுடுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னொடனே இப்போ விஜய் சொல்கிறாரு இல்லையே அப்படின்னு. அப்புறம் விஜய் அப்போ சப்பாத்தி தேய்க்கிறீங்களா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டோட மேப்பு டிசைனாக வரணுன்னே இப்போ விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே சொல்கிறேன் நானாக தேய்க்கிறேன்னொடனே இல்லை வேணாம் பாஸ், நீங்கள் சிக்கன் பண்ணதுக்கே கிச்சன் எப்படி ஆக்கி வச்சுட்டீங்க, இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு பெரிய வேலை, அதனால நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காவேரி ரெடி பண்ணுறாங்க. இங்கே நாங்கன்னா நைட்டு வந்து விஜய் வந்து உட்காந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ காவேரி வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ உடனே விஜய் சொல்கிறாரு, நீ வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒய்ஃப் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி புலம்புவாங்க, இந்த மாதிரி சரக்கு அடித்தாலே என் பொண்டாட்டி திட்டுறா அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொன்னாங்க, அவங்களும் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஒரு வேளை எதுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து குடிச்சா என்ன, குடல் வந்து செத்தா என்னன்னொடனே விஜய் அப்படியே பார்க்குறாரு. நீ என்ன எப்போ பார்த்தாலும் அதே சொல்கிறனோடனே, என்ன பாஸ் நீங்களும் அதை தானே சொல்லுவீங்கன்னொடனே, ஓ நான் சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ திருப்பி பேசி குத்தி கட்டியா, சரி காவேரி இனிமேல் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன், நீயும் பேசக்கூடாது. உடனே ரெண்டு பேருமா விஜய் வந்து சாரியெல்லாம் சொல்லி சமாதானமாகறாங்க. இப்போ காவேரி கிட்ட விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் எந்த சுச்சுவேஷன்லையும் நீ கஷ்டப்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன், காட் ப்ராமிஸ் அப்படின்னோடனே எதனாச்சும் ஒரு ரியாக்ஷன் சொல்லு, இஸ் ஓகே எதனாச்சும் சொல்லு அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூடிருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கன்னொடனே, இல்லை நான் எப்படினாலும் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன், காலையில் கேட்டாலும் நான் இதை அப்படியே சொல்லுவேன்னொடனே, அப்படியே பாஸ் வாங்க ரூமுக்கு போகலான்னொடனே, கொஞ்சம் என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் ரூமில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்போ காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு, இனிமேல் நான் உன் மனசு சங்கடம் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன் காவேரி, உனக்கு எங்கே போனாலும் சொல்லு நான் கூப்பிட்டு போகிறேன், இந்த விஜய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து காவேரி ரெண்டு பேருமா படுத்துடுறாங்க. காவேரி வந்து விஜயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரி மேலே கை போடுறாங்க. இப்போ காவேரி வந்து விஜயோட தலையை வந்து கோதி விடுறாங்க. அப்புறமா ஒரு கட்டத்தில், என்ன காவேரி இதுக்கெல்லாம் நீ இதாகிறாளா, அதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது, என்னதான் சாங் போட்டாலும் நம்ம வந்து மாறவே கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இந்த ஆள் காலையில் இருந்துச்சா மாற்றி கூட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. அப்புறமா காலையில் விஜயும் காவேரியும் ஜாக்கிங் போகிறாங்க. போகும்போது வெடி அப்படியே போட்டு கொளுத்துறாங்க. என்ன காவேரி உங்கள் ஊரில் ஏதோ ஃபங்க்ஷனை வெடி போடுறாங்கன்னொடனே ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பசுபதி வராரு. பசுபதி வந்து இது அதுக்குள்ளே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ராகினியும் அஜயும் வராங்க. மாப்பிள்ளையும் முன்னையும் கூப்பிடுங்க அப்படின்னோடனே இப்போ இவங்கள பார்த்தோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னொன்று எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்னென்னா பசுபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் தான் நான் ரிசப்ஷன் வச்சுருக்கேன், அதுவும் ரொம்ப கிராண்டாக வச்சுருக்கேன், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் உன்னால் எதனாச்சும் செய்ய முடியும்னா செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.